கருத்து ஜீரணிச்சுட்டு எதிர்கருத்து சொன்னா அமைதியா இருந்து அடுத்த கூட்டம் போட்டு சொல்லு. அதை விட்டு அந்த கூட்டத்துல நீ கலவரம் பண்ண முற்படுறா நீ ஜனநாயகவாதே கிடையாது. அது அப்படியே திட்டமிட்டு செஞ்ச சதி அப்படி. இவர் தான் நேரடியாக சந்திக்க கூடாதுல எந்த ஒரு சட்ட வரையறும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிற ஆட்கள் வாரத்துக்கு 2 நாளாவது செய்தியாளர் சந்திப்பை நடத்தணும். நாட்டில் நடைபெறுகிற அன்றாட நிகழ்வு இது உடன்பாடு இருக்கு, இது உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லணும். சொல்லுது அப்படிங்களா? விவசாய கடன் பிரச்சனைகளை என்ன செய்தி கட்டுறாரு, ஒவ்வொரு ட்வீட்ல என்ன கண்டென்ட் இருக்காரு, ஒரு ட்வீட் போடுறாரு, ஏதோ ஒரு ட்வீட் போடுறாரு, என்ன கண்டென்ட் இருக்கு, என்ன மக்களுக்கு செய்தி சொல்ல வர்றாரு, மாநில அரசுக்கு மத்திய அரசு என்ன செய்தி சொல்ல வர்றாரு. செய்தியாளரை சந்திக்காம அல்லது ஊடகத்துல ஒரு பேட்டி கொடுக்காத உன்னுடைய அதிருப்தியும் ஒரு திருப்தியும் எப்படி நீ வெளிப்படுத்துவ? அந்த இடத்துல கூட்டம் நடந்ததாக்கான சூழல்களே இல்லாம கிளீனா பண்ணிட்டு போறோம்ல. அதிசயமா நான் எடுத்து வச்சு அந்த அரசியல் முன்னேற்பாடுகள் அரசியல் ஒழுங்குகள் அப்படியேதான் இருக்குதா? கூட்டத்தை முடிச்சுட்டு வந்தா 40 பேர் செத்து கிடக்குறானே. இது ஒரு கூட்டமா? இது ஒரு ஒழுங்குமான ஒரு கூட்டமா? இந்த ஒழுக்கமான கூட்டத்தை வச்சுதான் அரசியலமைப்புல திருத்தல் கொண்டு வந்து மக்களுக்கான சேவைகளை செய்ய போறீங்களா? அது அல்ல. நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர்கள் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தாம்பரம் முருகன் அவர்கள். வணக்கம் சார். சார், பொதுவாகவே இந்த சோசியல் மீடியாவில் தான் நாம் தமிழர் கட்சிக்கும் டிவிகேக்கும் சண்டை போயிட்டு இருந்தது. இப்போ என்னடானா நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டத்திலேயே டிவிகே என்டிகே அப்படின்னு இறங்கி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது இப்ப நடைமுறை சிக்கல சொல்றேன் கேட்டீங்களா? இப்ப தேனியில பொதுக்கூட்டம் நடக்குது. பொதுக்கூட்டம் என்பது எதிர்கட்சிகள் என்ன எதிர்மறையான கருத்துக்கள் சொல்றதை நம்ம மக்கள்கிட்ட பரப்புறோம். அந்த கருத்துக்கு நீ இன்னொரு மேடையை போட்டுதான் நீ கருத்தை சொல்லணும். அதை விட்டுட்டு ஆட்களை கொண்டாந்து ஏவி அதை ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடற்ற அல்லது ஒரு பெரிய சிக்கல் உள்ள ஒரு சண்டையை மாற்றக்கூடாது. அந்த ஒழுங்கினத்தை தமிழக வெற்றி கழகம் செய்யுது. தொண்டர்களுக்கு பின்னாடி முக்கிய தலைவர்கள் இருக்கிறதுனால அந்த மாவட்டத்தினுடைய தாவைக்கு பொறுப்பாளர் இருக்கிறதுனால தான் அவன் ஆட்களை ஏவி விடுறான். புரியுதுங்களா? இது நம்ம அடிப்படை தேவையற்றது, மக்களுக்கு தேவையில்லாத ஒரு செய்தி. இது 2 கட்சிகள் கருத்து முரண்பாடு இருக்குன்னா மேடை போட்டு பேசு. ஏவி விட்டு அங்க ரணகலப்படுத்துற அப்படி கேட்டா உன் கருத்து தோத்து போச்சுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? நீ ஊழலை ஒழிக்கணும்னு சபைக்கு வந்த பிறகு 1.5 கோடி பணம் கட்டிட்டு நீ ஊழலை ஒழிக்கிறதுக்கான அடிப்படை முன்னேற்றங்களை நீ செய்யி. அதை விடுத்து உனக்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்குது, உன்னுடைய மனுவை தள்ளுபடி செய்யுது. அந்த இடத்துல நீ ஃபெயில், அந்த இடத்துல நீ தேர்ச்சி பெறல. பொதுவாழ்வுல தேர்ச்சி பெறாத ஒரு ஆளு அரசியல மட்டும் எப்படி ஜொலிப்பாரு? இப்ப நம்ம அங்கதான் அந்த இடத்துல தான் நம்ம விமர்சிக்க வேண்டிய கடமை இருக்குது. அந்த விமர்சனத்தை பொறுக்க முடியாத அந்த வேலைகள் நடக்குது. அப்ப நம்ம ஆப்போசிட்ல செயல் என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா, நாங்க விமர்சனம் பண்றோம், நீங்க அந்த கருத்துக்கு எதிர்கருத்தை தர்க்க ரீதியா வைங்க. அதை விட்டுட்டு ஆட்களை ஏவுறது, அங்கிருந்து ரோட்ல இருந்து அங்க ஆட்களை ஏவி கார்களை அடித்து உடைக்கிறதுலன்றது அது ஜனநாயக முறை அல்ல. அவங்க வாயால மட்டும் தான் பேசியிருக்காங்க. அதாவது மோதல் ஏற்படுத்தினது நாம் தமிழர் கட்சி. இவங்க தான் மோதலை பொதுமக்களா கலந்துக்கிறானா இல்ல கருத்துக்களை ஜீரணிச்சிக்க முடியாம எதிர்கருத்தை சொல்றானா? அப்படிலாம் கிடையாது. கருத்து ஜீரணிச்சுட்டு எதிர்கருத்து சொன்னா அமைதியா இருந்து அடுத்த கூட்டம் போட்டு சொல்லு. அதை விட்டு அந்த கூட்டத்துல நீ கலவரம் பண்ண முற்படுறா நீ ஜனநாயகவாதே கிடையாது. அது அப்படியே திட்டமிட்டு செஞ்ச சதி. சதி இல்ல, இது பெரிய சதிலாம் இல்ல. இது ஒரு கலவரம் மூட்டக்கூடிய ஒரு அற்பத்தனமான செயல். ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு நாளைக்கு 3 முறை செய்தியாளர் சந்திக்கிறார். ஒரு வல்லரசு நாட்டினுடைய தலைவர். புரியுதுங்களா? இவர் நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் கூட மக்களுக்கு என்ன செய்தி கடத்தணுமோ நேரடியா ஜனநாயகத்தின் 4வது தூணா இருக்கிற செய்தி தொடர்பாளர்கிட்ட நேரடியாக சொல்லலாம், தப்பு கிடையாது. இவர் தான் நேரடியாக சந்திக்க கூடாதுல எந்த ஒரு சட்ட வரையறும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன், ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிற ஆட்கள் வாரத்துக்கு 2 நாளாவது செய்தியாளர் சந்திப்பை நடத்தணும். நாட்டில் நடைபெறுகிற அன்றாட நிகழ்வு இது உடன்பாடு இருக்கு, இது உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லணும். செய்தியாளரை சந்திக்கல அப்படின்னு கேட்டா மக்கள்கிட்ட நல்ல செய்தி எப்படி ஒரு தலைவர்? இப்போ மக்கள் கிட்ட ஒரு செய்தியை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் செய்தியாளர் சந்திக்கிறாங்க. விஜய் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டா அதையே கவர் பண்றதுக்காகவே நிறைய செய்தி சேனல்கள் இருக்கு. அவர் ஒரு வீடியோ வெளியிட்டா அதிக அளவுல மக்கள் மத்தியில போய் கொண்டு சேருது. அப்படி இருக்கும் பொழுது செய்தியாளர்களை சந்திக்காமலே அவருடைய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறாரு. என்ன செய்தி அவர் கடத்துறாரு? நான் சொல்ல திருப்பரங்குன்ற விஷயத்துல ஒரு ட்வீட்ல அவர் என்ன செய்தி கடத்துறாரு? புரியுதுல? காவேரி நீர் மேலாண்மையில என்ன செய்தி கடத்துறாரு? சொல்லுது புரியுங்களா? விவசாய கடன் பிரச்சனைகளை என்ன செய்தி கடத்துறாரு? ஒவ்வொரு ட்வீட்ல என்ன கண்டென்ட் இருக்காரு? ஒரு ட்வீட் போடுறாரு, ஏதோ ஒரு ட்வீட் போடுறாரு, என்ன கண்டென்ட் இருக்கு, என்ன மக்களுக்கு செய்தி சொல்ல வர்றாரு, மாநில அரசுக்கு மத்திய அரசு என்ன செய்தி சொல்ல வர்றாரு? ரைட், நீ சொல்றது சரிதான். உலகளாவிய அளவுல 10 கோடி பேர் ஒரே நிமிஷத்துல பாத்துறான். என்ன செய்தி கடத்துறாரு மக்களுக்கு? இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார். ஒரு கண்டென்ட் பாஸ் பண்ணும்லங்க. ஒரு கண்டென்ட் திருப்பரங்குன்றத்துல இந்த ஸ்டாண்ட் நான் எடுத்துருக்கிறேங்க அப்படின்னு சொல்லும்ல. மௌனமா இருந்துட்டு இருக்கிற. புரியுதுங்களா? நீ இப்ப ஜனநாயகம் படம் வெளியிடல,
அதாவது நியாயமான தீர்ப்புகள் எனக்கு கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் தானே போயிட்டு இருக்குது. மக்களுக்கு தேவையான கண்டென்ட், மக்கள் பிரச்சனைக்கு தேவையான கண்டென்ட், இதை நீ ட்வீட் போட்டா மக்கள் ஈஸியா எடுத்து சேர்ந்துரும். செய்தி தொடர்பு அந்த இருக்குது, பாராட்டுறோம். செய்தியாளரை சந்திக்காம அல்லது ஊடகத்துல ஒரு பேட்டி கொடுக்காத உன்னுடைய அதிருப்தியும் ஒரு திருப்தியும் எப்படி நீ வெளிப்படுத்துவ? நான் தமிழ் கட்சி சீமான் ஐயா சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 3 முறை அன்றாட என்ன காலையில் ஒரு நிகழ்வு நடக்குது, மாலையில் ஒரு நிகழ்வு நடக்குது, இரவுல ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த அந்தந்த நேரங்கள்ல 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு நாட்டில் நடைபெறுகிற அன்றண்ட சிக்கல்களை உடனுக்குடனே தன்னுடைய திருப்தியும் அதிருப்தியும் தெரிவிச்சிடறாரா இல்லையா? அப்ப மக்களுக்கு ஒரு தெளிவு வந்துருது. அவர் தெரிவிச்சாலுமே மீடியாக்கள் நிறைய மீடியாக்கள் அவரு பேசுறது முழுமையா போடாம அவர் விஜய் எதிர்க்கிறது மட்டும் கைப்பாயவா தானே இருக்குது இன்னைக்கு மீடியாக்கள். இல்லைன்னு சொல்ல முடியுமா? நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ எழுதி வச்சு இந்த கேள்வி கேளுன்னு சிஎம் சொல்றாருன்னு சொல்றாங்க. ஐயா என்ன சொல்றாரு? அவர் சிஎம்ங்க, அப்படிதாங்க எழுதி வச்சிருக்க கேள்வி கேட்பாரு, நாங்க இஷ்டத்துக்கு. அதே போல உங்களுக்கும் முழுமையா சீமான் அவர்கள் இதுதான் பேசினாருன்ற மாதிரி எதுலையுமே காட்டாம விஜய் லைட்டா ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பாரு, அதை மட்டும் தானே எல்லாமே பப்ளிஷ் பண்றது காட்டுறது எல்லாமே. நேரடி கேள்வி என்னன்னா, தலைவன் தினமும் செய்தியாளர் சந்திச்சு மக்கள் பிரச்சனையா மக்களுக்கு தெரிவிக்கணும், தன்னுடைய விளக்கத்தை தன்னுடைய கட்சி நிலைப்பாடு தெரிவிக்கணும். அதான கேள்வி. ஒரு ஆள் தெரிவிக்கிறார், ஒரு ஆள் தெரிவிக்கல. இது எது மக்களுக்கானது, இது மக்களுக்கானது இல்லை அப்படின்றது நீ தெளிவா சொல்ல வரீங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் என்ன நிலைப்பாட்டுல இருக்குது? அவர் வெளியே பாக்குறது அபூர்வமா இருக்குது. ஆனா அந்த கட்சியோட நிலைப்பாடு என்னன்னு அப்டேட் வந்துட்டே இருக்கு இல்லையா? அதான் ஒரு வார்த்தை கேட்டேன், என்ன நிலைப்பாடு? செங்கோட்டையன் இருக்கிறாரு, அவரால் ஒரு தெளிவான ஒரு விளக்கமான பதில சொல்ல முடியும், ஒரு ஸ்டாண்ட் பை கரெக்டா சொல்ல முடியுதா? இப்போ என்ன பிரச்சனை? விவசாயிகள் பிரச்சனை. ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு பேச தெரியலன்னு சொல்ல வரலமா? அவர் என்ன தலைமை சொல்லுது அதான இவர் சொல்ல வராரோ அதை நாங்க சரியா கடத்திடுவோம், தைரியமா கடத்துவோம். அங்க அப்படி கிடையாது. எந்த நிமிஷத்துல என்ன நிலைப்பாடு எடுக்கிறான்ற உள்ள இருக்குது தெரியல. 5 நாள் 10 நாள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போறது ஒரு தலைவனை. புரியுதுங்களா? 2ஆம் கட்ட தலைவரை உள்ள போய் சந்திக்க முடியல. ஏன்னா அவ்வளவு மன அழுத்தத்திலையும் பல மன சக்கில்கள் இருக்காரு. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல, மற்ற ஸ்டாண்ட் பை எடுக்கல, கூட்டணிக்கு ஆள் வரல, 1.5 கோடி ரூபாய் பணம் கட்ட சொல்லி அப்புறம் சொல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பளிக்குது. இது எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கோ டிஎம்கேக்கோ ஏடிஎம்கேக்கோ சாதம் தானே. இந்த மாதிரி ஒரு மக்கள் மத்தியில பேசல அப்படின்றப்ப நீங்க எல்லாம் பேசுறீங்க, அப்ப உங்களுக்கு தானே ஆதரவு பெருக போகுது. அப்புறம் நானே சொல்ல வரேன், ஒரு புரிதல் இல்லாத ஒரு கூட்டம் இருக்குன்றது எல்லாருமே உண்மையில ஒத்துக்கணும். ஒரு புரிதல் இல்லாத ஒரு பெரும் கூட்டம் இருக்குன்னு ஒத்துக்கணும். இதை அரசியல்படுத்துறதுக்காக 15 ஆண்டுகளும் காட்டு கத்தல கத்தி ஒரு வழிமுறைப்படுத்தி வச்சிருக்கிறோம். இப்ப அதையும் சிதைச்சு ஜனநாயக இது ஜனநாயக படம் எடுக்கிறதுலாம் இல்ல. இந்த அரசியல் கட்சியில ஜனநாயகத்தை மேல வைப்பதற்கான அடிப்படை நோக்கமே என்னன்னா மக்களை விழிப்படை செய்யணும். நாங்க விழிப்படை செய்ய வைப்போம். இவர் சினிமா படத்தை நீங்க விழிப்படை வைக்கணும்னா டிஎம்கேலுமே விழிப்படை வைக்கணும். ஏன்னா சமீபத்துல நடந்த ஒரு மாநாட்டுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் மேல இந்த துண்டெல்லாம் தூக்கி போடுற கட்சி கொடியை தூக்கி போடுறாங்க, மிதிக்கிறாரு, அதை வாங்கி பிடிக்கிறாரு அப்படிலாம் பல்வேறு விமர்சனம் வச்சிருங்க. அங்க விஜய் அவர்கள் என்ன பண்ணாரோ இப்ப நடந்த மாநாட்டிலையும் டிஎம்கே அதாவது ஸ்டாலின் அவர்கள் மேல துண்ட போடுறாங்க, விஜய் பாணியிலையும் அவரும் எடுத்து போடுறாரு. சோ அவரை மாதிரி செல்ஃபி எடுக்கிறாங்க. அப்போ அதாவது விஜய் அவர்கள் முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா முதல்வர் விஜய் ஆகணும் ஆசைப்படுறாரு அப்படின்ற மாதிரி. என்ன பொறுத்தவரை முதல்வர் நடிகன் ஆகணும்னு விரும்ப மாட்டாரு. ஏன்னா அரசியல் பாரம்பரியத்துல இருந்த ஆளு. அந்த மாநாட்டை பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், விஜய் அவர்களுக்கு என்ன பண்ணாரோ அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாங்க. மாநாடுனாலே கலகலப்பதான் இருக்கும், முன்ன பின்ன இருக்கும், சிக்கல்கள் இருக்கும், விபத்துகள், சிறு சிறு விபத்துகள் இருக்கும், மயக்கங்கள் இருக்கும். இதெல்லாம் இல்லாம பண்ண முடியும். இது பொதுப்படையான ஒரு கருத்து. இப்ப நாங்க மாநாடு போடுறோம், ஒரு 10 லட்சம் பேர் கூட்டி மாநாடு போறோம்னா ஒரு சில பேர் உடல் நலிவுற்றால் ஒரு இடங்கள மயக்க முடியும். அதை ஒரு பெருசா செய்தி எடுத்து போடக்கூடாது. இருக்கும் மானுட அந்த கும்பல்ல ஒரு சில சிக்கல்கள் இருக்கும், புரியுங்களா? அது ஒரு விஷயம் இல்லை. நாங்கள் மாநாடு போட்டு மக்களுக்கு என்ன கருத்துக்கள் எடுத்து வைக்கிறோம், மக்கள்கிட்ட என்ன செய்திகளை சொல்றோம். திமுக மாநாடு போட்டு மக்களுக்கு என்ன செய்தி சொல்லுது, தாவக மாநாடு போட்டு மக்களுக்கு என்ன புதிய செய்தி சொல்லுது, பழைய செய்தியில அரைச்சமா வரைக்கூடாது. அந்த கோணத்துல தான் நீங்க மக்களுக்கு நல்ல செய்திகள் கடத்தணும். மக்களுக்கு அதான அரசியல், அதை தான் நம்ம பிரதானமா பேசணும். முடிய இவன் துண்ட போட்டான் அதெல்லாம் நம்ம தேவையே இல்லை. அவன் ஃபைன் கட்டாம மக்களுக்கு தெரியாதா 1.5 கோடி ஃபைன் கட்டல ஏமாத்துறானு. இவன் ஒழிப்பதற்கான அடிப்படை கூறாங்க வேலை செய்யறான். தவறு தானே அது? அப்ப அது கட்சியில் இருக்க செங்கோட்டனே ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உயர்நீதிமன்றம் தண்டிக்கப்பட்டாரு, அவரையும் வச்சிருக்கிற. 10 கட்சி மாறி போனாரு ஒரு நாஞ்சில் சம்பத், அவரையும் நீ வச்சிருக்கிற. இவர்கள்லாம் வைத்துக் கொண்டு ஒரு ஆகப்பெரும் அரசியல் கட்டமைச்சு விடுவோம் உடனே எடுத்த உடனே. அப்ப நீங்க டிஎம்கே விமர்சனம் பண்ணாங்க இல்லையா? உலகத்துல புத்தரை விமர்சனத்துக்குள்ளாக்கப்பட்டவர் தானே. புதுசா புரியுதுங்களா? எடுத்த உடனே எல்லாம் ஒரு கட்சி மேல இருந்து டக்குனு போய் மேல உட்காந்துடாது. புரியுதுங்களா? சன்னியாசனோட சீன புரட்சி 8 முறை தோல்வி அடைஞ்சு 9 முறை ஜெயிக்குது. ஒரு ஆகப்பெரும் சீன புரட்சியை உடனே ஒரு கட்சி உருவாகி டக்குனு போய் சிஎம் உட்காந்து இருக்கிற அந்த 88 துறையில் சீரமைகளை பண்ண முடியாது. களத்துல இறங்கி மக்களுக்கு தொண்டாட்டி மக்களோட வழிகளை புரிஞ்சுதான் இவன் ஒரு முழுமையான ஒரு பொருளாதார திட்டத்தை கொண்டு வர முடியும். ஒரு அரசியல் வரைவு திட்டத்தை கொண்டு வருவோம். எங்கள்கிட்ட ஒரு அரசியல் வரைவு திட்டம் இருக்குது. நாங்க ஆட்சிக்கு வந்தா இந்த விஷயங்களை செய்வோம். வந்தா
உறுதியா செய்வோன்ற ஒரு வரையத்திட்டு வரும். நாங்கள் இலவசம் தவிர்க்கிறோம் இப்படின்னு கொண்டு வரும். அதே மாதிரி நீங்க களப்பணிகள் உள்ள இறங்கி இருக்கிற 38 மாவட்டத்தில் சுற்றி பார்த்து நீ ஒரு இடத்துல சுத்தி பார்க்கறதுல 41 பேர் செத்து போயிடுறான். அடுத்த இடத்துல சேலத்துக்கு பர்மிஷன் வேற கொடுக்க முடியாது, உள்ளரங்களை போய் கூட்டம் போடுன்னு சொல்லி 51 கண்டிஷன் கொடுத்து தமிழ்நாடு அரசு. அந்த அளவுக்கு உங்களுடைய ஒழுங்கற்ற கூட்டம் இருக்குது. அந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தினா தானே நீங்க மக்கள் சேவை செய்ய. இது அனுமதி கொடுக்காததுக்கு காரணமே திமுக செய்யக்கூடிய சதியெல்லாம் இல்லாமா நீங்க கூட்டத்தை வரையறைப்படுத்தணுமா? நாங்க இப்போ திமுக தொண்டரை நின்று இருக்கு, சும்மா வேடிக்கை பார்த்து பல்லு வலிட்டா இருப்பான், அவன் கரெக்டா போவான், 100 பேரை கிளீன் பண்ணி என்னென்ன செய்யணுமோ செஞ்சு விட்டுருவான். அந்த மாதிரி நீ என்ன பண்ணணும், களத்துல ஒரு பேரிகார்டை போட்டேப்பா, ஏன்பா அலைகாட்டலுமே இப்படின்னு ஒருத்தவன் 2000 பேர் நான் விடுறான் இந்த கூட்டத்தில் பாத்தீங்கன்னா அலை போல. அது ஒழுங்கற்ற கூட்டம். இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த அணிகளை பிரிச்சிடணும். பிரிச்சு இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தி போனா உயிரிழப்புகள் தவிர்க்கப்படும் நிச்சயமா. இது வரைக்கும் இந்த இந்திய வரலாற்றிலே அரசியலமைப்பு கூட்டத்துல ஆகப்பெரும் உயிரிழப்பு தாவேக்காவுடைய 41 பேர் அந்த இறந்த அந்த கரூர் சம்பவம் தான். இல்லவே இல்லையா? அப்போ எந்த இடத்துல ஒழுக்கம் இருக்கு இல்லைன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால இவருக்கு எங்க போனாலும் இவருக்கு மாசு இருக்குன்றதை மறுக்க முடியாது. மாசுனா மக்கள் திரள், அந்த இளைஞர்கள் திரள்றது, அந்த இளைஞர்ல சரியா அரசியல்படுத்துறாதா? ஒழுக்கமா கரெக்டா நாங்க போறோம், ஒரு கூட்டம் போடுறோம், கூட்டம் போடுறோம், அடுத்த 10 நிமிஷம் எல்லாம் இருக்கையில எடுத்து ஓர வச்சுட்டு கீழே இருக்கிற உதிரி அந்த குப்பைகளை எடுத்து போட்டுட்டு அந்த இடத்துல கூட்டம் நடைபெறாத வண்ணம் அடுத்த முறை கூட்டம் நடந்தா அருமையா இருக்கிறோம். அந்த இடத்துல கூட்டம் நடந்ததாக்கான சூழல்களே இல்லாம கிளீனா பண்ணிட்டு போறோம்ல. அது சீமா நான் எடுத்து வச்சு அந்த அரசியல் முன்னேற்பாடுகள், அரசியல் ஒழுங்குகள் அப்படியேதான் இருக்குதா? கூட்டத்தை முடிச்சுட்டு வந்தா 40 பேர் செத்து கிடக்குறானே. இது ஒரு கூட்டமா? இது ஒரு ஒழுங்குமான ஒரு கூட்டமா? இந்த ஒழுக்கமான கூட்டத்தை வச்சுதான் அரசியலமைப்புல திருத்தங்கள் கொண்டு மக்களுக்கான சேவைகளை செய்ய போறீங்களா? அது அல்ல. நான் 2-3 செய்தி சொன்னீங்க. ஒரு தலைவன் அன்றாட செய்தியாளர் சந்திக்கணும். சந்திக்க முடியலன்னா வாரத்துக்கு ஒரு நாள் தான் உள்ளரங்களையா கூட்டு சந்திக்கணும். உலகத்துல எந்த தலைவரும் சந்திக்கல. ட்ரம்ப், லெசன்ஸ்கி எல்லா தலைவர்களும் அந்தந்த ஒயிட் ஹவுஸ்ல அந்தந்த இடங்களை சந்திச்சு மக்களுக்கான கருத்து, உலகத்துல என்ன சிக்கல் இருக்குது, எவ்வளவு எண்ணெய் யாத்திரை இருக்குன்ற சொல்லிடுறானே. அப்போ அந்த நாட்டோட நிலைப்பாடு தெரியுது. ஒரு கட்சி தலைவன் வெளியே வந்தாங்கன்னா கட்சியினுடைய தலைவன் தன்னுடைய கருத்து சொன்னா கட்சியினுடைய நிலைப்பாடு தெரியும். தலைவன் கருத்தே சொல்ல 2ஆம் கட்ட தலைவர் எப்படி சொல்லுவாரு? இப்ப சீமான் ஒரு கருத்து சொன்னா நான் வழிமொழிஞ்ச வேலை பார்ப்பேன். அதனால ஏன் அந்த கட்சியுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அப்படின்றத மக்கள் மத்தியில வருது, அவரு வராரு, இவரு வராரு, இவனுக்குள்ள பேட்டி எல்லாம் கொடுத்துருக்காங்க. எவனும் வரல. காங்கிரஸ் வருதுக்கு அப்படி இப்படின்னு போட்டு வந்துடுறேன். காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடற்ற ஒரு கொள்கை உடையது. எங்க சீட் அதிகமாக கிடையாது போயிடும். அதனால இந்த கட்சி கட்டறுப்பு தெரிஞ்சு ஏதோ ஒரு கதையான மாதிரி போயிடுச்சு. நான் என்ன சொல்ல வரேன், கூட்டணி பலம் தான் ஒரு கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பை கொண்டு போகும், எளிதில் கொண்டு போகும். நாங்க ஒரு நெடுங்காலமான ஒரு பயணத்திட்டத்தில் இருக்கோம். அதனால நீங்க கூட்டணி வைக்கலன்றது கேட்கக்கூடாது. அவங்க சொல்றாங்க திராவிட கட்சியில், காங்கிரஸ் கட்சியில் அந்த போர்ஷன்ல இவங்க ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. தாவேக்கா யாரும் வரல. இப்ப அவங்களுக்கு குழப்பமா இருக்கு. தேர்தலை அதாவது கண்டக்ட் பண்ணுமா வரலன்னு சொன்னாலுமே விஜய் அவர்கள் முன்னாடியே பேசியிருந்தாரு இல்லையா? அதாவது 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் நாங்க தனியா நின்னாலும் கெத்தா வெல்வோம். வாய்ப்பே இல்லைங்க. இது வரைக்கும் இந்திய அரசியல் வரலாற்றுல தனியா நின்று பெரும்பான்மையான வெற்றி பெற்றது சீமானுடைய கட்சியும் திருப்பி நான் மீண்டும் சொல்றேன். கேட்டீங்கன்னா ஒரு கட்சி, ஒரு மரம் எல்லா புயல்களுக்கும் தன்னை தற்காத்துக் கொள்வது போல முதல்ல வேற கீழே ஊனிரும், பூமி கீழே ஸ்ட்ராங்கா ஊனிரும். அதுக்கப்புறம் என்ன புயல் வந்தாலும் விஜய் அவர்கள் தனித்து நின்று ஜெயிக்க முடியாதுன்னா அப்ப சீமான் அவர்களும் தனித்து நின்று ஜெயிக்க முடியாதுன்னு தானே எடுத்துக்க முடியும். எல்லாத்துக்கும் எல்லா வெற்றிக்கும் கால அளவு தேவைப்படுது. வெற்றி என்பது பிராக்டிஸ் பண்ணாம, உழைக்காம, பயிற்சி செய்யாமல வெற்றி வரவே வராது. எந்த ஓட்டப்பந்து வீராங்கனையாலும் கால்பந்து வீராங்கனையா இருந்தாலும் எடுத்த உடனே நீங்க இப்போ கால்பந்து பிராக்டிஸ் பண்ண போறீங்கன்னா எடுத்த உடனே நீங்க ஒலிம்பிக்ல ஆட முடியுமா? வாய்ப்பு. அதே மாதிரிதான் பயிற்சி எடுக்க மக்களுடைய நிலையை புரிஞ்சு கொள்ள, தங்களோட கருத்துக்களை கோட்பாடுகள் எடுத்து வைக்க அவங்க புரிஞ்சுட்டு வாக்களிப்பாங்க. அது 8, 4, 3 இப்படியே எகிரிட்டே போகும். ஏறும்போது ஒரு 35% வாக்குகள் வரும்போது வெற்றி எளிதில் பெறும். அதேதான் இவரு தேர்தலை சந்திக்கல. அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் ஒரு 15 வருஷம் தேவை. அதான் ஏற்கனவே சீமான் சொல்லிட்டார்ல, இந்த கட்சிக்கு நான் முதல்வராகணுன்றது என்னோட நோக்கம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த கட்சி கோட்பாட்டில் சிதையாம போகும், அடுத்து என் பிள்ளைகளை இந்த அரசியல் நகர்த்துவார்கள் அப்படின்ற அந்த கான்செப்டை ஏற்கனவே சொல்லிட்டார். நம்ம அந்த கோல்ல தான் போயிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன சொல்றேன், முதல் தேர்தலில் கண்டக்ட் பண்ண தாவேக்கா ஒரு 5% வருதா 10% வருதா பாருங்க, தனிச்சவே கண்டக்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க உங்க கொள்கை கோட்பாட்டில் வாக்கள் கொடுத்தா அடுத்தடுத்து நீங்க வெற்றி பெற்று போவாங்க, தனிச்சு ஆட்சி அமைங்க. எடுத்தோடனே வருவோம் 10 கட்சி கூட்டணி வச்சுட்டு ஏற்கனவே திமுக ஆகப்புறம் சிக்கல் இருந்துட்டு இருக்குது. டிசம்பர் 1ஆம் தேதி காங்கிரஸ் பேச்சுவார்த்தை கூட ஆரம்பிச்சு இன்னும் நான் 36 நாள் ஆகி போச்சு, என்ன கூப்பிடலன்னு சொல்லி வருத்தப்பட்டு உட்காந்துருக்காரு சிந்தனை செல்வம், அவரு காங்கிரஸ் தலைவர். புரியுதுங்களா? வருத்தப்பட்டு உட்காந்துருக்காப்ல இன்னைக்கு காலையில. என்ன யார் அதாவது திமுகவுடைய கூட்டணியும் வலுவா இல்ல, குழப்பத்துல இருக்கு. இப்போ அண்ணன் திரு வேல்முருகன் குழப்பத்துல இருக்காரு. ஏற்கனவே அவர் 2021 ஒரு சீட்டு தான் கொடுத்தாங்க. இப்ப அவர் 3-4 சீட்டு கட்டு இருக்காரு. அவர் வலிமையான ஒரு கட்டமைப்பு உண்டு பண்ணி வச்சிருக்காரு வட தமிழ்நாட்டுல. திமுகவும் கூட்டணி வலுவிழக்கிறாங்கன்னா அது எல்லாமே சாதகமா தானே அமையும். அதெல்லாம் கூட்டணி வலுவிழக்கிறது எப்ப தெரியும்னா கூட்டணில இருந்து வெளியேறும் போது தெரியும். உள்ள இருந்து கச்சமச்சான்னு பேசிருக்கனால தெரியாது. கூட்டணில இருந்து வெளியேறாங்க 2 கட்சி 3 கட்சி பிச்சுட்டு போதுன்னா வலு எழுந்துதான் செய்யும்.
எப்போதுமே கூட்டணி அந்தந்த சாதிய சமூக பலன் அந்த அரசியல் சித்தாந்த பலனை வச்சு தான் வாக்குகள் ஒன்று தனிச்சு திமுகன்னு ஒரு வாக்கு ஏதாவது நீங்கள் சொல்லுங்கள். 1900 எனக்கு தெரிஞ்சு 57 தனியாக நிற்கிறாங்க. 52 வேற ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் இவங்களுக்கு காமன்வெல்த் கட்சிக்கு ஆதரவு கொடுத்தாங்க. 57 தனியாக நிற்கிறாங்க. 57 திமுக தனிச்சு வாக்கு வங்கி ஏதாவது சொல்லுங்க. ஒன்றும் கிடையாது, எல்லாம் மிங்கிள் தான், ஒண்ணுகள் ஒன்று இணைஞ்சு தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், ஒன்னா இணைஞ்சா மட்டும் தான் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு. யாருக்கு? திமுகவுக்கு. அதிமுகவும் அதே கண்டிஷன் தான். அதனால இவங்க அதிமுக தனித்தனியும் வெற்றி பெற்றிருக்காங்க. 2014 திருவண்ணாமலையில் நின்னாப்ல இவரு நம்ம தனியா இவரு கருணாஸ் நின்னாப்ல, அவரும் ஒரு வகையான சமூக கூட்டணி தான். அவங்க அப்படி தனிச்ச பியூரா நிக்கல. அவங்க ஒரு 2 கட்சி உள்ள சேர்த்துட்டாங்க. பிரதான கட்சி சேர்க்கலாம். இப்ப ஜெயலலிதா கூட்டணிகள் இல்லாம கட்சிகள் தேர்தலை சந்திக்காது, தேர்தல் சந்திச்சா முன்ன பின்ன வாக்குகளும் அந்த எம்எல்ஏ சீட்டுகளும் முன்ன பின்ன இருக்கும், அவ்வளவுதான். இப்ப இங்க இருக்கு எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்துல அதிமுக தனித்து நின்று இருக்காங்க, வெற்றியும் பெற்றிருக்காங்க. இப்ப இருக்கிற நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, திமுக ஒரு குழப்பத்தில் இருக்கு. அதிமுக அவங்க நேரடியா பிஜேபி அவங்க நேரடியா கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. தாவேக்கா குழப்பத்தின் உச்சத்துல இருக்கு. அதனாலதான் சண்டைக்கு வராங்க. யாரு? நாங்க ஒரு கொள்கை தெளிவோட தேனி மாவட்டத்தில் கூட்டம் போட்டா கொள்கைக்கு நேராக இருக்கானா எதிர்கொள்கையை சொல்லு, அல்லது எதிர் சித்தாந்தத்தை சொல்லு, பதில சொல்லு. அதை விட்டுட்டு ஆளை வச்சு அடிக்கிறதுல நம்ம கை பூ பறிக்காது. அது ஒரு பக்கம் இருக்குது. சீமான் சொன்ன மாதிரி எல்லாமே நாம் தமிழர் கட்சிக்கு சாதகம் சொல்றீங்க. சாதகம் பாதகம் என்பது மக்கள் வாக்களை பொறுத்தான் வருவது, கருத்துக்களை பொறுத்து கிடையாது. இவன் கயவாளித்தனம் பண்றான்னு கேட்டீங்கன்னா, நாங்களும் அந்த இடத்துல தங்கள் தற்காத்துக் கொள்வதற்கு அடினா அடி, கருத்துனா கருத்துன்னு சொல்லி ஏற்கனவே சீமான் சொல்லியிருக்காரு. தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு தாங்கள் எதிர்த்தாக்கல் செய்யதான் செய்வோம். அது வேற விஷயம். மக்கள் வாக்களிக்கும் போது எங்களுக்கு அது சாதகமா அது பாதகமான்றது தெரியும் மொழிய, நாங்கள் எங்களுடைய சிந்தனை சீரிய சிந்தனையில கொள்கையில தெளிவா இருக்கும். திட்ட வரைவுகள், தேர்தல் அறிக்கைகள், வரைவுகள் ஒரு பெரிய நோட் புக்கா போட்டு வச்சிருக்கோம். அதை நாங்கள் எங்கள் கொள்கை பரப்பு செயலில் அந்தந்த தொகுதியில் 1-2 பேர் இருக்கும்போது வேட்பாளர் வச்சு தெளிவாக மக்களுக்கு கொண்டு சேர்ப்போம். உறுதியாக எங்களுக்கு வாக்கு சதவீதமும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கிடைப்பாங்கன்ற அந்த தெளிவான பாதையில் இருக்கும். குழப்பமே கிடையாது. எனக்கு அவன் வருவான் இவன் வருவான் அந்த கான்செப்ட்லாம் எங்கள்கிட்ட கிடையாது. அதனால மற்ற குழப்பங்களுக்கும் நாம் தமிழ் கட்சியினுடைய தெளிவுக்கும் கம்பேர் பண்ணவே கூடாது. சரி, அதாவது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுக்கும்போது சொல்லியிருக்காங்க, விஜய் அவர்கள் அதாவது தமிழகத்துல பெண்கள் சக்தி இருக்கு, விஜய் அவர்கள் திமுகவுடைய வாக்குகளை பெறுவாரா, பெண்கள் ஆதரவு தருவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. விஜய் அவர்களுக்கு பெண்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்றாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சிக்கு இல்ல, பெண் விடுதலை பத்தி திராவிட கழகங்கள் பேசலாம், இல்ல பாஜக பேசலாம். பெண்கள் உரிமைக்கான முழுமையான ஒரு செயல் திட்ட வரவை கொடுத்திருக்கிறது நாம் தமிழ் கட்சி தான். 117 ஆண்களுக்கும் 116 பெண்களுக்கும் சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை சரிபாகமா பங்கிட்டு கொடுக்குது. வாக்காளர்கள் அவர்கள் சிந்தனைக்கு ஏற்றவாறு, புரிதலுக்கு ஏற்றவாறு தான் வாக்குகள் செலுத்துறாங்க. இந்த நாம் தமிழ் கட்சியை பொறுத்தவரையிலும் பணம் கொடுக்காம வாக்குகளை பியூரா பெற்று வருகிறது. இதுதான் எங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்படிதான் நம்ம கொண்டு போகணும். பெண்களுக்கான உரிமைகளையும் அந்த ஆற்றல்களையும் முழுமையா பிரதிபலிக்கிறது நாம் தமிழ் கட்சியில தான். நீங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல 1996 33% உள் ஒதுக்கீடோடு சேர்ந்து சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதிகளுக்கு பெண்களுக்கு இடஒதுக்கீடு சட்ட மசோதா நிறைவேற்றினாங்க. பாராளுமன்றத்தில் ராஜ்யசபையில் அத்தோடு நின்று போச்சு. அது இப்ப 2023 பாஜக அரசு திருப்பி அதே சட்டப்பேரவை பாராளுமன்ற உறுப்பினர்களை 33% பேர் பெண்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி நிறைவேற்றிருக்காங்க. 2029 அது நடைமுறைக்கு வருது. ஊரக உள்ளாட்சி தேர்தல், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களில் 50% இடஒதுக்கீடு அது அதிமுக அரசு தான் கொடுத்தது. இப்படி நீங்க பார்க்கும்போது திமுக பொறுத்தவரையில பெண்களுக்கான பெண் உரிமை பேசும் மொழியை அவங்களுக்கான சரிசமமான உரிமைகள் கொடுத்தது. அவங்களுக்கு என்னதான் திமுக மீது அதிருப்தி இருந்தாலுமே பெண்கள் அதிகமா திமுகவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மகளிருக்கு உரிமை தொகை பயன்படுத்தி வாக்குகளை பெறாங்க. நான் சொல்றேன், ஏற்கனவே சொன்ன ஆப்ரகாம் லிங்கன் சொல்லியிருக்கிறாரு, ஒரு நாட்டின் குடிகளுக்கு அந்த நாட்டின் கையில இருக்கிற வாக்கு ஆகச்சிறந்த பாதுகாப்பை தரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த நாட்டு ராணுவம் தரும் பாதுகாப்பை விட அந்த குடிகள் கையில் இருக்கிற வாக்கு பாதுகாப்பை தரும்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த வாக்குகளை வாங்குகிற விற்குகிற போக்கு திமுக இருக்கு. உங்களை நினைச்சுன்னா 5000 கொடுத்து வாங்கிடும். அந்த வாக்கு மட்டும் அன்னைக்கு வாங்கி இப்போ போட்டு விட்டுருவாங்க. அதனால அந்த நேரத்தில் 1000 ரூபாய், மாசத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது, இலவச பேருந்து, எதெல்லாம் அடிப்படை தேவைகளோ அதெல்லாம் அந்த மக்களை கவர்ந்துருது அவங்களுடைய எண்ணம். இருந்தாலும் அவங்க கடன் வாங்கி அந்த வேலை செய்வாங்க. 4 லட்சம் கோடி கடனா 9 லட்சம் கோடி கடன் வந்துடும். அதனாலதான் அந்த ஈர்ப்பு இருக்கிறது. அதே நேரங்களில் அடிப்படை கட்டமைப்பு பெண்கள் மத்தியிலும் சரி, அந்தந்த வட்டப்பகுதியிலும் சரி, ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பு திமுக வச்சிருக்குது, இல்லைன்னு மறுக்கல. அதனால வாக்குகள் தான் செய்யுது. அதுல எந்த மாற்றுக்கிறது இல்லை. நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஆணும் பெண்ணும் சமம் என்பதை விட, ஆணுக்கு பெண் சமம் என்பதை விட ஆணும் பெண்ணும் சமம் என்ற கோட்பாட்டுக்கு வரும். அதனால 2 பக்கமும் 117 சீட்டை கொடுத்து சரியான புரிதலோட மக்களை, அதாவது பெண்களை அரசியல்படுத்துவதன் மூலமாகத்தான்
பெண்கள் வந்து பாதுகாப்பாக உணர முடியும் என்ற கோட்பாட்டுக்கு நாம் தமிழ் கட்சி வந்திருக்கு. அதனால இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறோம். இங்க நாங்க கட்சி ஆரம்பிச்சு இப்படிதான் இருக்கணும், ஒரு தனித்துவமான ஒரு அமைப்பு, ஒரு கோட்பாடு, ஒரு தத்துவத்தோடு தான் பயணிக்கணும். எங்களுக்கு இவ்வளவு வாய்ப்புகள் இருக்கு, இன்னும் வாக்குகள் கிடைக்கின்ற அந்த பாகத்துல போயிட்டு இருக்கோம். பல கட்சிகள் பாருங்க, ஒரு தேமுதிக ஒரு நிலைப்பாட்டை சொல்லுது, எங்களுக்கு உரிய மரியாதைகள் எந்த திராவிட கட்சிகள், இதெல்லாம் ஒரு வெக்கமா இல்லை? நான் கேட்கறேன், ஒரு கூசல உடம்பு. அதுக்குன்னு உனக்குன்னு ஒரு தனி தத்துவம் என்ன இருக்குது, உனக்கு ஒரு தனி கோட்பாடு, ஒரு கொள்கை என்ன இருக்குது? நீ எங்க போனாலும் நான் தின்னுவேன் அப்படின்னா அது என்ன கான்செப்ட் அது? ஏய், நீ திமுக கூட்டாலும் போவான், அதிமுக கூட்டாலும் போவான், ஆனா எனக்கு சரியான பகிர்வு வரணும் அப்படின்னா அது என்ன? ரெண்டு, அப்ப திமுக அதிமுக ரெண்டு ஒரே கொள்கையா? அப்படி இல்லை. இவங்க அங்கிருந்து பிரிஞ்சு வெவ்வேறு கொள்கை தான் ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாயிசன்னு ஒரு மிகப்பெரிய சாட்டை வச்சு இவங்க பண்றாங்க, அங்க வந்து வேற ஒரு சாட்டை வச்சு பண்றாங்க. அப்ப ரெண்டு இடத்துக்கு நான் போவேன், ஆனா எனக்கு தகுந்த பகிர்வு வேணும் அப்படி கேட்டினா உனக்கு என்ன தனித்துவமான கொள்கை இருக்கு? அப்ப இது ஒரு அரசியலா? இந்த மக்களை நம்பி மாநாட்டுக்கு ஆள் வருது, இந்த மக்கள் நீங்க வாக்களிக்கிறாங்களா இல்லையா? இப்ப இந்த மாதிரி புரிதல் இல்லாத கூட்டம் தான் முடிஞ்ச அளவுக்கு நாங்க புரிதலை கொண்டு வந்து அந்த களத்துல நிக்க வைக்கிறது முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இதுல வேற இவர் வேற தமிழக வெற்றி கழகம் டிவிக்குன்னு விசில் வச்சு எங்க பார்த்தாலும் விசில் சவுண்டு, கண்டக்டர் விசில் அடிக்க மாட்டேன்னா டிரைவர் அப்பப்போ பிரேக் போட்டு நிறுத்துறான் ஸ்டாப்பிங்ல இடத்துல. இப்போ நடக்கிற கூத்து, அதுல ஒரு புரிதல் இல்லாம அரசியல் குழப்ப நிலையில இந்த பகுதியில வந்து நாம் வச்சு தெளிவா நிக்குது. இவர்கள் குழப்பிட்டு தான் இருப்பாங்க, தப்பு கிடையாது. யாருக்கு என்னென்ன சீட்டு கிடைக்கணும்ன்ற குழப்பத்தெல்லாம் போயிட்டு இருக்குது. ஆனா இங்க நாம் தமிழ் கட்சி அப்படி கிடையாது. வெற்றி பெறுகிறோமோ இல்லையோ அது வேற, களத்துல தெளிவா நிக்கிறோம். 117 117 கொள்கையில மக்கள் இடத்துல சென்று கொண்டு போறோம். புரியுங்களா? இந்த அரசியல வந்து நம்ம புறந்தள்ளுறோம், கடைசி வரைக்கும் புறந்தள்ளுறோம். 1000 பேர் கூட்டணி போட்டாலும் 1000 கோடி கொடுத்தாலும் புறந்தள்ளுறோம். இந்த விஷயத்துல நாங்க தெளிவா இருக்கிறோன்றதான் நம்மளோட நிலைப்பாடு. சார், இப்போ வந்து சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கிடையே வந்து இந்த கஞ்சா போதைப் பொருட்கள் வந்து இருக்கிறதா வந்து கண்டெடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வியாசர்பாடி ஒரு அரசு பள்ளியில வந்து 50 கிராம் கஞ்சா வந்து ஒரு பள்ளி மாணவன் வந்து வச்சிருக்காங்க. இப்படி பள்ளி மாணவர்களுக்கிடையே வந்து கிடைக்கிற அளவுக்கு சூழ்நிலை இப்ப மாறி இருக்கு. நீங்க இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, அது நான் பல நேர்களில சொல்லிட்டேன். போதை வஸ்துகளுடைய தலைநகரமா மாறிடுச்சு தமிழ்நாடு. முதல்ல திரவ போதைப் பொருள் இருந்தது, இப்போ திட போதைப் பொருள். அதை நீங்கள் கஞ்சா, பெத்தமைன் ஏதோ பல வகையான மாத்திரைகள்லாம் இருந்துட்டு இருக்குது. இது என்னைக்கு வந்து இது பேர் ஒரு தொலைத்தொடர்பு ஸ்மார்ட் போன் அப்படின்னு வந்ததோ அதனூடாக எளிதில் வந்து மாணவர்கள்ட்டையும் எளிய வயது பசங்கள்ட்ட கிடைக்க ஒரு காரணமா இருக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தொலைத்தொடர்பு எளிதாக்கப்படும் போது போய் வாங்குகிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு வந்துடுது. பணம் என்பது 2ஆம் பட்சமா போகுது. எங்கே திருடுறான், கொள்ளடிக்கிறான், எங்கே பிற்பாடு செயின் அடிக்கிறான், அது ஒரு போர்ஷன். இந்த தலைமுறை அடுத்த ஒரு தலைமுறை 30 ஆண்டு தான். இந்த 30 ஆண்டுகளுக்கு அடுத்த போர்ஷன்ல இவர்கள்லாம் இருப்பார்களா? இளம் வயதுல 28 வயசுல இருப்பார்கள் என்ற கேள்விக்குறி இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு போதைப் பொருள்ல ஒரு பயன்படுத்தினா 2 நாள் 3 நாள் வந்து கிரகமாவே இருப்பதாக அறிவியல் விஞ்ஞானி சொல்றாங்க. அப்ப இவர்கள் வந்து உலகத்தை மறந்து இந்த சமூகத்தோட கலந்து எப்படி வாழ முடியும் நான் கேட்கிறேன். ஆனா ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு, மதுக்கடைகளை வந்து நாங்க படிப்படியா குறைச்சிக்கிட்டு வரோம், கஞ்சா போதை பொருட்களை வந்து பிடிச்சிட்டு இருக்கோம். 16 முறை சட்டமன்ற தேர்தல் நடந்திருக்குமா தமிழ்நாட்டுல? 1952 வரைக்கும். இப்ப நடக்க போறது 17வது சட்டமன்ற தேர்தல். இந்த 16 முறை தேர்தல் நடந்தும் இந்த இருபெரும் கட்சிகள் ஆட்சியான்றது காங்கிரஸ் தனித்துவமா ஒரு 10 ஆண்டு ஆண்டிருக்கு. என்னமா இந்த போதைப் பொருள்ல சிக்கல் இருக்கு? ராஜாஜா சொல்றீங்களா? அவர் ஒரு தீர்க்கமான விஷயங்கள் இருந்தார். எப்பா சரக்கு விற்கலன்னா விற்பனை வரி போட்டு இந்த நாட்டை நடத்த முடியும்னு சொல்லி ஒரு ஆகப்பெரும் புரட்சியை பண்ணார். அவர் காங்கிரஸ்காரர் தான், ஆகப்பெரும் அறிஞர் தான். அந்த வேலையில் நீ ஏன் செய்ய முடியல? அந்த பாலில் யூரியா கலந்து விற்கிறான் குஜராத்தில். இன்னைக்கு காலைல செய்தி, அந்த நாட்டில் அந்த மாநிலத்தில் வந்து பாலுடைய வர்த்தகம் 40,000 கோடி. ஆனால் அங்கே மது விலக்கு இருக்கு. ஏதோ ஒன்று குழப்பம் பண்ணி சரியில்லை. அந்த மாற்றத்தை இந்த மக்கள்கிட்ட ஏன் கொண்டு வர முடியாது? சாராயத்தை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த தவறுகிற அரசு ஒரு அரசா? தன் குடிகளை காக்காத அரசு ஒரு அரசா? இதை நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். குறைந்தபட்சம் அந்த இளைய தலைமுறையில காபந்து பண்ணணுமா இல்லையா? ஒரு 50 வயசு மேலே செத்து தொலைறான், வாழ்ந்துட்டான். கீழே இருக்கிற பசங்க 17 வயசுலேருந்து 18-20 வயசு பசங்க போதை வசதிகளை பயன்படுத்தி சிறு சிறு பசங்கள்லாம் பெரும் ஆலைகளை கொலை செஞ்சிடறானே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் வந்து சிறார் பள்ளியில் அடைச்சி 6 மாசத்துல வெளியே விட்டுறான். அது ஒரு மிகப்பெரிய சட்டத்தில் ஓட்டையா போகுது இவங்களுக்கு. அப்போ குற்ற சம்பவங்கள் பெரும் தலைவர்கள் வாழ முடியாத அளவுக்கு நம்மளை உள்ளாக்குது. அதனால இது கடந்து போயிட்டு தான் இருக்குது. சட்டங்களை கடுமையாக்கணும். காவல்துறை இதில் மெத்தனமா இருக்குது, நான் குற்றம் சாட்டுறேன். காவல்துறை தெரியாம ஒரு பிராந்திய பகுதியில் வட்டார பகுதியில் வந்து கஞ்சாலாம் போகவே போகாது, ஓடாது. புரியுதுங்களா? இவர்கள் வந்து இப்போ டிஜிபி வந்து பொறுப்பு டிஜிபி வச்சுக்கிட்டு ஒரு நிரந்தர டிஜிபி போடலை. அங்க மேல இருக்கிற மோடி வரைக்கும் அதை போய் மிகப்பெரிய கண்டனத்தை உள்ளாக்குது. அப்ப இங்க நிர்வாகம் சரியில்லாததுனால காவல்துறையினரும் வந்து சரியா நிர்வாகம் சரியில்லைன்றதுனால
எக்ஸாம் வேற ரூம் கூட வந்து இந்த மாதிரி மாத்தி 23 பிப்ரவரி 13 நடந்திருக்குது. ஏற்கனவே ஒரு தடவை அடிபட்டல, திருந்தாண்டா ஆட்சியில தானே திருந்து. அடுத்தது என்ன செக்டார் இருக்கு? கிட்டத்தட்ட ஒரு 4000 பேர் 5000 பேர் 400 பொறுப்பாளர்கள் அதை வந்து தேர்வு எழுதுறதுக்கான அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொறுப்பாளரை வந்து நாங்க தூக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கற்பழிப்பு என்பது ஒரு குற்றம் தானே. கற்பழிச்சவனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டோன்னா அதுக்கு அது ஒரு சட்டமா அது சொல்றது வெக்கமா இருக்காத? அது என்ன ஒரு காத்திருப்பு பட்டியல வச்சிருக்கிறோம் சண்முகத்தை, பிரியான்றவங்கள பூசா போட்டுட்டோம் அப்படின்னு இது பொறுப்பா? நேற்று பூந்தமல்லியில் நெடுஞ்சாலையில கிட்டத்தட்ட 2000 பேர் உட்காந்துட்டானே. எப்ப எங்க போனேன்? மக்கள் காரி துப்புலையா? அவன் அவசரத்துக்கு போயிருக்கிறான், அவன் உடல்நிலை சரியில்லாம ஆம்புலன்ஸ்ல போயிட்டு இருக்கலாம், 2 மணி நேரம் செத்து போயிட்டு என்ன பண்ற? சிறு சிறு பிரச்சனைகள் முன்னிலை கவனிக்கிறது இல்லையா? ஒரு அரசு பணியாளர்களை தேர்வான குழுமம் போன வருஷம் 2025 ஜூலையில அறிவிச்சு ஆகஸ்ட்ல ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்குது. கிட்டத்தட்ட ஓராண்டுகள் கழிச்சு அது சரியான முறையில் கொண்டு போகல, கண்டக்ட் பண்ணல. அப்படி இருக்கு. அரசனுடைய நிர்வாக மெத்தனம் எப்படி இருக்குது? இதெல்லாம் சொல்லி புரிய முடியாது. ஒரு அரசு 5 ஆண்டுகள் அரசு ஒரு சில இடங்களில் முன்ன பின்ன இருக்கும். எல்லாருமே எல்லா செயல்பாடுகளும் நாம் தமிழ் விமர்சிக்கல. எது இதெல்லாம் பிரதான பிரச்சனைகளோ அதெல்லாம் சரி பண்ணணுமா இல்லையா? போதை பிரச்சனை பிரதான பிரச்சனை, சரி பண்ணணும். இன்னைக்கு வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு மூட்டைக்கு வந்து 3100 ரூபா கொடுக்குது சத்தீஸ்கர்லையும் ஒரிஷாவிலையும் ஒரு அந்த மாநிலம். இங்கே எவ்வளோ கொடுக்குற? 2150 ரூபா கொடுக்குற. இப்போ விவசாய பிரச்சனையை நாங்கள் எடுத்து கொண்டு போனோம்ல. மானியம் வந்து 36,600 கோடி மானியம் ஒதுக்கு விவசாய தனியாக பட்ஜெட் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் போடுறாரு. அங்கே தெலுங்கானாவில் வந்து நேரடி உற்பத்தி மானியம்னு சொல்லிட்டு 10,000 ரூபா ஒவ்வொரு விவசாயிக்கும் கணக்கில் போடுறான். இங்கே நீ 30,000 கோடியை வந்து மருந்து ஏற்கலப்பை மம்முட்டின்னு சொல்லி வாங்கி 10 ரூபா பொருளை 15 ரூபாய்க்கு வாங்கி அது திருப்பி 10 ரூபாய்க்கு விவசாயி கொடுக்குற. மானியத்துக்கு கூட பொருளை பர்ச்சேஸ் பண்ணி இலவசமா, அதாவது குறைஞ்ச விலையில விவசாயி கொடுக்குறன்ற பேர்ல ஊழல் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுது. புரியுது உங்களுக்கு? தெலுங்கானால ஏப்பா நாங்க வாங்கிலாம் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம், உன் கணக்கு நேரடியாக வர வச்சிடறோம்டா. தெலுங்கானால அது ஆளுக்கு 10,000, வருஷத்துக்கு 1 ஏக்கருக்கு 10,000 வச்சுக்க, 2 ஏக்கர் 20,000 வச்சுக்க சொல்றானா இல்லையா? அவன் 22,500 கோடி தான் பட்ஜெட் போடுறான், நீ 56,500 கோடி பட்ஜெட் போடுற எம்ஆர்கே. புரியுதுங்களா? இப்போ இங்க இந்த சிக்கல்லாம் எடுத்து பேசுவோம், நாங்க நாம் தமிழ் கட்சி எடுத்து பேசுவோம். அங்க எப்படா வந்து 3100 ரூபாய் நெல்லுக்கு கொடுக்குறோம், இங்க எப்படா கொடுக்க முடியல? அதற்கு ஒரு பதில் வச்சிருக்காங்களே, அங்க மக்கள் தொகை வந்து கக்கல் தொகை அதிகம் அப்படி. ஒரு மூட்டை எல்லாம் 1 கிலோ 60 கிலோ தானுங்க. மக்கள் தொகை அதிகமா இருந்தா என்ன? விவசாய பூமி அதிகமா விவசாயம் பண்றாங்க. எல்லாத்தையும் அரசாங்கமே கொள்முதல் பண்ண முடியாது. 1956ல உள்நாட்டு உற்பத்தியில விவசாயத்தினோட பங்கு 60%. இன்னைக்கு 3.39% தாங்க. இன்னைக்கு 2025-24 புள்ளி ஒருத்த நான் சொல்றேன். என்ன டிஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட் போட சொல்லுங்க. 3.39 விவசாயத்தினோட பங்கு. காரணம் என்ன தெரியுங்களா? அந்தந்த இடங்கள்ல வந்து நீர்வழி பாதையில தூர் வராம, இப்போ காவேரி துணை மடைப்பகுதியில் தூர் வராம 20,000 கோடி 20 கோடியை வந்து ஊழல் பண்ணிட்டாங்க. அதனால தூர் வாரப்படாத அந்த பகுதியில இருந்து நீர் தேங்கி அந்த நிலப்பரப்புல சூழ்ந்து அந்த விவசாய நிலம் அழிச்சு போகுது, நெல் படுத்துக்குது. அப்ப அறுவடைக்கு போக முடியல. அப்ப இந்த அடிப்படை வேலையில செய்யல அப்படி கேட்டீங்கன்னா அறுவடை பாதிக்கப்படும், விவசாயிகள் பாதிக்கப்பட செய்யும். தற்கொலை கிட்டத்தட்ட 331 பேர் போன ஆண்டுகள் மட்டும் விவசாயிகள் இந்தியா முழுசும் தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த சிக்கல்கள் எல்லாம் தீர்க்கணும். வர அரசு பிரதானமா எதெல்லாம் தீர்க்கணுமோ அதெல்லாம் தீர்த்துணுங்க. சின்ன சின்ன பிரச்சனை இவன் துண்டு எடுத்து போட்டு அதெல்லாம் விட்டுருக்கு. அடிப்படையில் விவசாயம் ஒரு நாட்டினுடைய ஆணி வேற. அதுதான் உள்நாட்டு உற்பத்தியில் அது மிகப்பெரிய தொழில்துறை, தொழில் உற்பத்தி துறை. தொழில்துறை வேற, அங்கிருந்து கொண்டாந்து இங்க இறக்குறது வேற. இங்க உற்பத்தி பண்ணணும். அந்த விஷயங்களை கவனம் செலுத்துறோம். கல்வி, சுகாதாரம், குடிநீர் அடிப்படையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு 2.5 கோடி ரூபாய் வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. புரியுங்களா? அதுல வந்து ஒதுக்கீடு என்னென்ன செய்யணும்? முறை சார்ந்து முறை சாரா ஒதுக்கலாம். 2 கோடியை வந்து ஒவ்வொரு அரசு பள்ளிகளுக்கும் RO வாட்டர் போட்டு கொடுக்கணும்னு சொல்லி அதுல விதி இருக்குது. 30 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு ஒதுக்கலாம். எங்கேயாவது நீங்க பாத்துறீங்களா? தமிழ்நாடு அரசு பள்ளியில, நகர்ப்புற, ஊராட்சி, ஒன்றிய பள்ளிகளில், அரசு பள்ளிகளில் RO வாட்டர் போடப்பட்ட அரசு பள்ளிங்கன்னா காட்டுங்க. அப்ப இந்த நிதி எங்க வருது? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து 2.5 கோடி நிதி வாங்குறான்னா இது எதுக்கு ஒதுக்குன்னு சட்டமன்ற குறிப்புகள் இருக்குதே. ஊரக உள்ளாட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளோட சட்ட விதிகள் இருக்க, அதன்படி இவன் செய்யறானா? இல்ல. அப்ப இதெல்லாம் நாங்க கேள்வி. இதைத்தான் மக்களுக்கு கொண்டு போய் செய்யணும். எப்ப வாங்குற பணத்தை சரியா பயன்படுத்தல ஊழல். அடிப்படையில மக்களுக்கு செய்ய வேண்டிய அடிப்படை கட்டமைப்பு சாலைகள். இங்க சென்னை சிட்டி உள்ளே வேலைச்சேரில இருந்து நீங்க மேடா வரையும் சாலையில வந்துட முடியுமா? நீங்க சும்மா போய் பாருங்களேன். எல்லா சாலைகளும் வந்து சரியாக போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஐயா முதல்வர் வந்து வேளச்சேரியில இருந்து மேடா வரையும் போக ஒரு சில பகுதிகளில் மட்டும் பணிகள் முடியல, அதனால அப்படி இருக்கலாம். சென்னை மாநகராட்சியில 200 வட்டங்க, 200 வார்டு, 35,000 சாலைகள் இருக்கு. 35,000 சாலைகள் புள்ளி வார்த்தை சொல்றாங்க. 35,000 சாலைகள் இருக்கு. இல்ல எத்தனாயிரம் சாலைகள் வந்து மறுசீரமைப்புல இருந்திருக்குது, எத்தனாயிரம் சாலை தெளிவா இருக்குது, எத்தனாயிரம் சாலை 40 அடி ரோட்ல இருக்கு, எத்தனாயிரம் சாலை 200 அடி ரோட்ல இருக்கு. கண்டுபிடிக்க முடியுமா? ஏங்க 40 அடி சாலை வந்து 15-13 அடி சாலை போல சுருங்கி போச்சு. ஆக்கிரமிப்புகள் மண்ணு சேர்ந்துருக்குது.
ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல. நிர்வாகம் சீர்கெட்டு போய் கிடக்குது. இதெல்லாம் வந்து அடிப்படையில் நம்ம இதுதானங்க அப்படியே அடிப்படை தேவை. சாலை, சுகாதாரம், மருத்துவம், போக்குவரத்து, கல்வி, உட்கட்டமைப்பு, தொழில் வளர்ச்சி, விவசாயம், இதுதானே ஒரு நாட்டினுடைய அடிக்கட்டமைப்பை. இதைத்தானே நீங்க பிடிச்சி முதல்ல தூக்கி நிறுத்தணும். அதை விட்டுட்டு நாங்க 2000 கொடுக்குறோம், பொங்கலுக்கு 3000 கொடுக்குறோம், கரும்பு கொடுக்குறோம், வெள்ளம் கொடுக்குறோம், இதெல்லாம் வெக்க கடை இல்லை. இதுல உடன்பாடு இல்லை. அதனால நாங்க நாம் தமிழ் கட்சி இலவசத்தை ஒழிப்போம். இலவசம் எங்களுக்கு தேவையான அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு வரை திட்டம் கொடுத்துருக்கோம். அந்த வரை திட்டம் மக்களுக்கு பரப்போம். அது நிச்சயமா மக்களுக்கு சென்று சேரும்போது நாங்கள் ஆட்சியை அமைவோம். அதில் இந்த மாற்றம் இல்லை. நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி.